Hello guys, welcome to Asik Journey. நம்ம ஊர்ல அக்வாரியம் பார்த்திருப்போம், நம்ம தமிழ்நாட்டுல நிறைய அக்வாரியம் பார்த்திருப்போம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம். ஆனா நம்ம ஸ்ரீலங்காக்கு அக்வாரியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போறாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்டோடனே தாராளமா எடுத்துக்கங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்காகவும் நமக்காகவும் நம்ம தமிழ் பீப்புள்ஸ் இங்க இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது அக்வாரியம்ல ஏதாவது வாங்கணும், பெட்ஸ் வாங்கணும், ஃபிஷஸ் அந்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கடையை நீங்க விசிட் பண்ணுங்க. வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க. ஹலோ கைஸ், நம்ம இப்போ உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அக்வாரியம் அண்ட் பெட் ஷாப்ல இருக்காங்க. அங்க என்ட்ரன்ஸ் டேங்க் கிட்டாங்க, பாத்துக்கங்க அழகா இருக்கு, எல்லாம் சிச்லெட் போட்டாங்க. ஹலோ கைஸ், இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸ் கொய் கார்ப் வச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நார்மலும் வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்களா லாங் ஃபின் வர மாதிரி அந்த மாடலும் வச்சிருக்காங்க. டாப் வியூ செம்மையா இருக்கு. டாப் வியூ பாத்தீங்களா, அதாவது நண்பர்களே, ஜெயின் கோரால நான் பெரிய சைஸ்ல தான் உண்மையாவே பாத்திருக்கேன். சின்ன சைஸ்ல நான் ஏன் பார்த்தது கிடையாது. இங்க பார்த்து நிறைய குட்டி சைஸ்ல வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. அதுக்கடுத்து இது ஃபுல்லா ஆஸ்கார் ஆல்பினோல இருக்கு பாருங்க, எல்லாமே ஆல்பினோ தான். கைஸ், அதாவது பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஃபிஷ் டபுள் கலர்ல அங்க இருக்கு. அழகாவும் இருக்கு, எல்லாம் அழகழகாவும் இருக்கு. ஓகே, இதோட பேர் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 400 தான் எல்கேஆர்ல. அதாவது நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்றோம் 150 ரூபா. ஏஞ்சல் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா நியான் டைகர் பார்க். இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 300 rupees. நம்ம இந்தியன் மதிப்புக்கே ஒரு 70. மக்களே, இதான் பிரானா பாத்துக்கோங்க. அப்புறம் பீகாக் பாஸ் அழகா பாத்துக்கோங்கப்பா. அடுத்து பாக்கு நண்பர்களே பாத்துக்கோங்க. 300 rupees வருது. நியான் டெட்ரா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நியான் டெட்ரா, அதுலயும் நியான் டெட்ரா, எல்லாம் நியான் டெட்ரா தாங்க இங்க இருக்கு. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இது எனக்கு புதுசா இருந்துச்சு. இந்த கலர் நம்ம ஊர்ல நான் பார்த்தது இல்லை ரொம்ப. இது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நியான் டைகர் பார்ப்பு தான். அது எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க, ஆங்கிரியா இருக்க மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா மக்களே, இந்த கலர் ஆஸ்கார், இந்த மாதிரி ஆஸ்கார் நான் இங்கதான் பாக்குறேன். அழகா இருக்கு பாருங்க. கைஸ், இது மட்டும் இல்ல, அங்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கிட்டு நிறைய வெரைட்டியா இருக்குங்க. இதெல்லாம் என்ன மீனுனே தெரியலங்க. ஆக்சுவலா கொய்கா இருக்கு, கொயில பிளாக்குங்க. இதெல்லாம் நான் இங்கதான் பாக்குறேன். டிஸ்கஸ் குட்டி ஆமைய பயங்கரமா நீச்சல் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரே ஒருத்தரை மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்காருங்க, நல்ல நியான் கலர்ல லைட்டை விட்டு அப்படியே பயங்கரமா இருக்கிற மாதிரியே இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்ப்லயே குட்டி குட்டி வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் லாப்ஸ்டருங்க. அதாவது மக்களே, அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கொயில லாங் ஃபின், பெரிய ஃபின்னா வரும்ல, அது வச்சிருக்காங்க. அதுலயே ஒயிட் வச்சிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் இங்கே கொய்கார் கலெக்ஷன்ஸ் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப இங்கே இருக்க எல்லாருக்கும் கொய்னா ரொம்ப பிடிக்கும் போல எனக்கு தெரியும். அப்படின்னா சிச்லெட் வெரைட்டி எக்கச்சக்கமா இருக்கு. ஷார்க், ஆல்பைனோ மை ஃபேவரட் டூ. நான் சீரியஸா இந்த மாடல் நான் இங்கதான் பாக்குறேன். மாடல்ன்றதை விட இந்த பிரீட் நான் இங்கதான் பாக்குறேன். கேலிகோ ரைக்கிங் அப்படின்னு சொல்ற ஒரு பிரீடு. பார்த்து கொய்யையும் கோல்டு விஷயம் கலந்து விட்ட மாதிரி இருக்கு, நீங்களே பாருங்க. நண்பர்களே, அது மட்டும் இல்லாம ஒரு ப்ளூ தீம்ல ஒயிட் கலர் கொய் போட்டிருக்காங்க. சான்ஸே
இது அழகா இருக்கு, தொப்பி போட்ட மாதிரி. இது நான் நிறைய பார்த்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பீட்டா வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்க்க அழகழகாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது இருக்குல்ல, இதுல இருக்கிற தண்ணி போயிட்டு இருக்கா, தண்ணி இருக்கா, அது எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, ரன்னிங் சைக்கிள்லயே இருக்கும். இது எல்லாத்தையும் எப்படி ஃபில்டர் பண்றாங்கன்னா வாங்க காட்டுறேன். The whole வாட்டரையுமே இங்கதாங்க ஃபுல் சிஸ்டமா வச்சு எல்லா வாட்டரையுமே இங்கதான் சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொட்டி எப்பவுமே கிளீனா இருந்துகிட்டே இருக்கு. தண்ணியை பாருங்க எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு. இதுல கூட ஒரு அழுக்க பார்க்க முடியல. அப்படி இங்க வந்து ஃபில்டர் பாக்குறப்பதான் நான் ஒரு நோட்டீஸ் பண்ணேன். என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து மைண்ட் ப்ளோயிங், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் ஆகுதான்னு பாருங்க. உள்ள ஒண்ணு இல்லைங்க, 2 இருக்கு அதே சைஸ்ல. 3.5 feet வரும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க ராட்சசன் திரும்புறான் பாருங்க. 2 வருது பாருங்க. ஓ இங்க பாருங்க, 2மே வந்துருச்சு. இப்ப நம்ம இங்க பார்த்த மீன்லாம் வேற. இதுக்கப்புறம் நான் ஜெயண்ட் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் பெட்ஸ் தனியா காட்டுறேன், வாங்க போவோம். நண்பர்களே, இங்கதான் எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க. இங்கேதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெயண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வாங்க பாப்போம். எடுத்தோடனே நம்ம ஆளு அரோனா, சில்வர் அரோனா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொய்க்கா இருப்புங்க. இதுக்கு அப்புறம் இருக்கிறவன் தான் ரொம்ப டேஞ்சரான. யாருன்னு தானே பாக்குறீங்க. ஆக்சுவல் பிரானா, ரெட் பெல்லி கூட கிடையாது, அதாவது பாக்கு கிடையாது, ஆக்சுவல் பிரானா. அது அழகா இருக்கா? அழகா இல்லதான் ஆபத்தும் இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் ஃபிஷஸ், ஃபார் எவ்ரிதிங். ஓகே, மைண்ட் இட். சென்னா வைல்டு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டா. நீங்க ஒன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது சென்னா தான் நான் வெரைட்டி. அப்புறம் கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஓவராலாக பார்த்துட்டோன்னா இவங்கள்ட்ட இல்லாத பொருள் இல்லை, அசசரிஸும் இல்லை, ஃபுட்ஸும் இல்லை. எல்லா வெரைட்டிலையும் எல்லா இதுலையும் வச்சுருக்காங்க. இங்க ஃபிஷஸ் மட்டும் இல்ல, பெட்ஸும் வச்சிருக்காங்க. உள்ள என்னென்ன பெட்ஸ் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். என்ட்ரன்ஸ்ல 2 பேர் நிக்கிறாங்க பாருங்க, ஜோடியா. ஊர்ல தெருநாய் குட்டி போட்டுச்சு அப்படின்னா, சரி குட்டி போட்டுச்சு அப்படின்னா, அதாவது சரி இருக்கே அதுக்காக கொஞ்சம் சோறு போடுவோம், சிலடி பத்தி விட்டுருவோம். ஆனா இங்க பாருங்க, இது தெருநாய் குட்டிலாம் கூட அடாப்ஷனுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கும் ஒரு ஆதரவு கொடுத்து அதையும் பார்த்து நல்லா பராமரிச்சு கியூட்டான ஒரு விஷயம் பார்த்தேன். நீங்களும் பாருங்க. பாருங்க இங்க பாருங்க. இது ஓனரோடதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இங்க பாருங்க, ராட் வீலரு. இங்க பாருங்க, சிட்சு குட்டிங்க. செம்ம குவாலிட்டியா இருக்குங்க பாருங்க. இருக்கு. இந்த பிரீடை பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த பிரீட் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேஷ். ஒரு காலத்தில் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாம அக்வாரியம் தேவையான எல்லா அக்சசரிஸும் கூட இவங்க வச்சிருக்காங்க. ரொம்ப கம்மி ரேட்ல. நானும் ஒரு 3-4 கடை ஏறி இறங்கிட்டேன் பெட் ஷாப்பு. சீரியஸா இங்க ரொம்ப அஃபோர்டபுளாவும் இருக்கு, நல்ல பிரைஸ் கம்மியாவும் இருக்குங்க. அக்வாரியம் ஃபுட் ஐட்டம் மட்டும் இல்லைங்க, டாக்ஸுக்கு, கிட்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இங்க ஃபுட் வச்சிருக்காங்க. அதோட அக்சசரிஸும் வச்சிருக்காங்க.
ஃபீடு எல்லாமே இங்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அக்வாரியம் அக்சசரிஸ், ஓவரால் உங்க பெட்ஸுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமும் இங்க இருக்குங்க. நீங்க வந்தீங்க நம்ம கொலம்போ அக்வாரியம் அண்ட் பெட் ஷாப் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையும் வாங்கிடலாம். நன்றி, வணக்கம்.